வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கூட பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், அந்த புளிப்பு சுவை எடுக்கணுங்கிறதுக்காக. பச்சை மிளகாய் இதோட கம்மியாக போடுறதுனாலும் ஓகே தான். இஞ்சி கொஞ்சம், இஞ்சி அதிகமாக போயிடுச்சுன்னா டயரியா போயிடும், அதனால் இஞ்சியை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினா ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். 2வது, புதினா பசியை தூண்டும். குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது. விட்டமின் சி கண்டிப்பாக வேணும். விட்டமின் சி பத்தலைன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விட்டமின் சி டேப்லெட்டோடு தான் கொடுப்பாங்க. விட்டமின் சி உடம்புல இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஹீமோக்ளோபின் கூட்ட முடியாது. அயன் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் அதை உங்கள் உடம்பு விட்டமின் சி இல்லாட்டி ஏற்றுக்க முடியாது உடம்பால். அதனால் விட்டமின் சி கண்டிப்பாக முக்கியம். விட்டமின் சி தான் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பச்சை மிளகாய் இதை மட்டும் போடுறேன், வேணும்னா மிச்சத்தை போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதே மாதிரி முடி கொட்டுதுங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கையில் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்து ஜூஸ் குடிச்சிங்கன்னா முடி கொட்டுறது உடனே உங்களுக்கு குறையிறது, ஒரே வாரத்தில் குறையும். விட்டமின் சி கேன்சரையும் தடுக்கும். நார் சத்து நல்லது, இதோட சேர்த்து குடிக்க முடியாது, தொண்டையை கட்டுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு விட்டமின் சி உள்ள உணவுகள் நிறைய கொடுக்கலாம். சளி பிடிச்சிருக்கையில் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், மற்ற நாளில் நிறைய கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், சளி பிடிச்சிக்காது. ஜூஸ் ரெடி. நெல்லிக்காய் ஜூஸும் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.